டியர் என்சிசி கேடட்ஸ், நாம் இன்றைக்கி என்சிசி ஆர்மி விங் ஸ்பெஷலைஸ்டு சப்ஜெக்டில் மேப் ரீடிங் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ஒவ்வொரு கொஸ்டின்ஸையும் ரீட் பண்ணி நான் தமிழில் சொல்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக புரியும். எக்ஸாம் எழுதுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மேப் ரீடிங்கில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த கிரிட் லைன்ஸ் ரன்னிங் வெர்டிக்கலி ஃப்ரம் நார்த் டு சவுத் ஆர் கால்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன அப்படின்னா, அதாவது வடக்குலேருந்து தெற்கு நோக்கி செங்குத்தாக செல்லும் கிரிட் லைன் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா ஈஸ்டிங் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். இப்போ பி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். த கிரிட் லைன்ஸ் ரன்னிங் ஹரிசாண்டலி ஃப்ரம் வெஸ்ட் டு ஈஸ்ட் ஆர் கால்டு அப்படின்னு கேட்குறாங்க. என்ன அப்படின்னா, மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி செல்லும் பக்கவாட்டில் செல்கிற கிரிட் லைன் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதோட பேர் என்ன அப்படின்னா நார்த்திங் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஏ தான் கரெக்டான ஆன்சர். தேர்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். பேரிங் மெஷர்ட் ஆன் த மேப் ஃப்ரம் த கிரிட் லைன்ஸ் வித் த கல்ஃப் ஆஃப் ப்ரொடெக்டர் ஈஸ் கால்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன அப்படின்னா, ப்ரொடெக்டர் கொண்டு மேப்பில் கிரிட்டு நார்த் அளக்கப்படுறதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதோட பேர் என்ன அப்படின்னா கிரிட் பேரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்து நாலாவது கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஏ பேரிங் இஸ் ஆல்வேஸ் மெஷர்டு இன் விச் டைரக்ஷன். பேரிங் எந்த டைரக்ஷன் அளக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எந்த டைரக்ஷன் அளக்குறாங்க அப்படின்னா கிளாக் வைஸ் டைரக்ஷன், கடிகாரம் சுற்றுற திசையில் அளக்குறாங்க அப்படின்னு சொல்லி இதுக்கு உரிய அர்த்தம். அதுக்கடுத்து அஞ்சாவது கொஸ்டின் பார்க்க போகிறோம். த டிஃபரன்ஸ் பிட்வீன் மேக்னெட்டிக் நார்த் அண்ட் ட்ரூ நார்த் இஸ் கால்டு அப்படின்னு கேட்குறாங்க. மேக்னெட்டிக் நார்த் மற்றும் ட்ரூ நார்த் இடையில் உள்ள வித்தியாசம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா மேக்னெட்டிக் வேரியேஷன். அப்போ டி தான் கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்து ஆறாவது கொஸ்டின் பார்க்க போகிறோம். வாட் இஸ் ஏ ஸ்மால் ஐசோலேட்டட் ஹில் கால்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன அப்படின்னா, அதாவது தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு சிறிய மலையோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதோட பேர் என்ன அப்படின்னா நால், KNOLL, நால் அப்படிங்கிறது இதோட அர்த்தம். அடுத்து ஏழாவது கொஸ்டின் பார்க்க போகிறோம். டேஸ் மெஷர்ட் ஃப்ரம் மேக்னெட்டிக் நார்த் பை கம்பாஸ் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன அப்படின்னா, அதாவது மேக்னெட்டிக் கம்பாஸ் மூலியமாக டேஸ் மெஷர்டு மேக்னெட்டிக் நார்த்தை எப்படி அளக்குறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. எது மூலியமாக அளக்குறோம் அப்படின்னோம்னா மேக்னெட்டிக் பேரிங் மூலியமாக அளக்குறோம் அப்படிங்கிறது இதோட மீனிங். அடுத்து எட்டாவது கொஸ்டின் பார்க்க போகிறோம். வாட் ஆர் த மெத்தட்ஸ் ஆஃப் ஃபைண்டிங் ஓன் பொசிஷன் ஆன் மேப். ஓன் பொசிஷன் மேப்பில் எந்த முறையில் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம எப்படியெல்லாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ரிஜெக்ஷன் மெத்தடில் கண்டுபிடிக்கலாம், கம்பாஸ் மெத்தட் மூலியமாக கண்டுபிடிக்கலாம், இன்ஸ்பெக்ஷன் மெத்தட் மூலியமாகவும் கண்டுபிடிக்கலாம். இப்போ இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆல் ஆஃப் த எபோவ். ஆல் ஆஃப் த அபோவ் அப்படின்னா மேலே உள்ள எல்லாமே அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா டி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன்பதாவது கொஸ்டின் பார்க்க போகிறோம். வாட் இஸ் த ஆங்குலர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கிரிட் நார்த் அண்டு ட்ரூ நார்த் கால்ட் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஆங்குலர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கிரிட் நார்த்துக்கும் ட்ரூ நார்த்துக்கும் இடையில உள்ள ஆங்குலர் டிஃப்ரென்ஸோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் கன்வர்ஷன் அப்படிங்கிறத இதோட மீனிங்கு. அதுக்கடுத்து 10வது கொஸ்டின் பார்க்க போகிறோம். விச் இஸ் த மோஸ்ட் அக்யூரேட் மெத்தட் ஆஃப் ஃபைண்டிங் ஓன் பொசிஷன் ஆன் த மேப். ஓன் பொசிஷன் கண்டுபிடிக்கிறது மேப் மூலியமாக எது ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா ரிஜெக்ஷன் மெத்தட் அப்படிங்கிறது இதுக்குரிய கரெக்டான ஆன்சர். அப்போ ஏதே கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்து 11வது கொஸ்டின் பார்க்க போகிறோம். வாட் இஸ் த சயின்ஸ் ஆஃப் மேக்கிங் மேப்ஸ் கால்ட் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது என்ன அப்படின்னோம்னா மேப் எந்த அறிவியல் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது பேர் என்ன அப்படின்னா கேட்ரோகிராஃபி. அப்போ ஏதே கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்து 12வது கொஸ்டின் பார்க்க போகிறோம். வென் வாஸ் த ஃபர்ஸ்ட் GPS சேட்டலைட் லான்ச்டு இன். மொத ஜிபிஎஸ் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் சேட்டலைட் எப்போ லான்ச் பண்ணாங்க, நிறுவப்பட்டாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா 1974 அப்படிங்கிறத கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்து 13வது கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஹவு many நார்த்ஸ் ஆர் there on a military map. மிலிட்ரி மேப்பில் எத்தனை நார்த் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. மொத்தம் எத்தனை நார்த் இருக்குது அப்படின்னா மொத்தம் 3 நார்த் இருக்குது. என்னென்ன அப்படின்னா ட்ரூ நார்த்து,
கிரிட் நார்த்து, மேக்னெட்டிக் நார்த் அப்படின்னு சொல்லி வந்து மொத்தம் வந்து 3 நார்த் வந்து இருக்குது. அதுக்கடுத்து வந்து 14 கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். லார்ஜ் சிட்டிஸ் ஆன் எ மேப் ஆர் ரெப்ரசன்டட் பை வாட் கலர்? அதாவது வந்து மேப்பில் பெரிய பெரிய சிட்டியெல்லாம் வந்து எந்த கலரில் வந்து குறிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது வந்து கேட்குறாங்க. எந்த கலரில் வந்து குறிச்சிருப்பாங்க அப்படின்னா வந்து மேப்பில் ரெட் கலரில் வந்து குறிச்சிருப்பாங்க. அப்போ இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா வந்து ஏதான் வந்து கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்து வந்து 15வது கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். ஹவு many டைப்ஸ் ஆஃப் மேப்ஸ் ஆர் தேர்? மேப்பில் வந்து மொத்தம் வந்து எத்தனை வகைகள் வந்து இருக்குது அப்படிங்கிறது வந்து கேட்குறாங்க. மொத்தம் வந்து எத்தனை வகைகள் இருக்குது அப்படின்னா 7 வகைகள் வந்து இருக்குது. என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிலீஃப் மேப், ஹிஸ்டாரிக்கல் மேப், ஜியோகிராஃபிக்கல் மேப், பொலிட்டிக்கல் மேப், எக்கனாமிக்கல் மேப், மிலிட்ரி மேப், அதுக்கடுத்து வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் மேப் அப்படின்னு சொல்லி வந்து மொத்தம் வந்து 7 வகைகள் வந்து இருக்குது. அப்போ இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா வந்து சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்து வந்து 16வது கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். பிளாக் எண்ட் ஆன் த கம்பாஸ் பாயிண்ட்ஸ் 2 அப்படின்னு வந்து கேட்குறாங்க. கம்பாஸ் அப்படிங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டில் பிளாக் எண்ட் வந்து எதை வந்து குறிக்குது அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. அது வந்து எதை வந்து மீன் பண்ணுது அப்படின்னா நார்த்தை வந்து மீன் பண்ணும். அப்போ ஏன் தான் வந்து கரெக்டான ஆன்சர். இப்போ அடுத்து வந்து 17வது கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். விச் இஸ் நாட் ஏ டைப் ஆஃப் நார்த்? கீழே கொடுக்கப்பட்டதில் எது வந்து டைப் ஆஃப் நார்த் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. இப்போ நார்த்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மொத்தம் வந்து 3 டைப் ஆஃப் நார்த் வந்து இருக்குது. என்ன அப்படின்னா ட்ரூ நார்த்து, மேக்னெட்டிக் நார்த்து, கிரிட் நார்த்து. இப்போ அந்த 3 வந்து நார்த்தில் வந்து அடங்கும். கடைசியில் வந்து ஸ்டார் நார்த்துன்னு வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து டைப் ஆஃப் நார்த்தில் வந்து வராது. அப்போ வந்து கரெக்டான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா வந்து டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து 18வது கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். ஹவு இஸ் பொசிஷன் ஆஃப் வாட்டர் ஆன் த மேப் டெப்டிக்டட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து மேப்பில் வாட்டர் வந்து எப்படி வந்து சித்தகரிக்கப்பட்டுள்ளது, குறிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. என்ன கலரில் வந்து குறிச்சிருப்பாங்க அப்படின்னா ஸ்கை ப்ளூ கலரில் வந்து குறிச்சிருப்பாங்க. அப்போ ஏதான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து 19வது கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எ நாட் பார்ட் ஆஃப் கம்பாஸ்? அதாவது கீழே வந்து ஒரு 4 பேர் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 4 பேரில் கம்பாஸில் வந்து எது வந்து இருக்காது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. கம்பாஸில் வந்து என்னென்ன பேர்லாம் வந்து இருக்கும் அப்படின்னா டயல் இருக்கும், டேங்க் இருக்கும், ஹேர்லைன் இருக்கும், ஐ அப்படிங்கிற வார்த்தை வந்து இருக்காது. அப்போ நம்மளுக்குரிய கரெக்டான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா வந்து பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து 20வது கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். ஹவு டு ஃபைண்ட் த பொசிஷன் ஆஃப் நார்த் டைரக்ஷன் இன் த நைட்? நைட் நேரத்தில் நார்த் பொசிஷன் வந்து எப்படி வந்து கண்டுபிடிப்பீங்க அப்படிங்கிறது வந்து கேட்குறாங்க. எப்படி வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா பை ஸ்டார்ஸ் மூலிமா வந்து கண்டுபிடிக்கலாம், நட்சத்திரம் மூலிமா வந்து கண்டுபிடிக்கலாம். அப்போ ஏதான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து 21வது கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். பிஓ ஆன் ஏ மேப் ஸ்டாண்ட்ஸ் ஃபார்? மேப்பில் வந்து பிஓ அப்படிங்கிறது வந்து குறிச்சிருப்பாங்க. அது வந்து எதை குறிக்குது அப்படிங்கிறது வந்து கேட்குறாங்க. எதை வந்து மீன் பண்ணோம் அப்படின்னா வந்து போஸ்ட் ஆஃபீஸை வந்து மீன் பண்ணுவோம். அப்போ கரெக்டான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா வந்து சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து அடுத்த கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். 22வது கொஸ்டின். வாட் இஸ் த எய்ம் ஆஃப் மேப் ரீடிங்? மேப் ரீடிங்கோட குறிக்கோள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. அதாவது வந்து நமக்கு மெயினான குறிக்கோள் வந்து என்ன அப்படின்னா டு நோ அபவுட் த லொக்கேஷன் ஆஃப் த எனிமி. எனிமி வந்து எதிரிகள் வந்து எங்கே இருக்காங்க அப்படிங்கிறது வந்து குறிக்கிறக்காண்டி தான் வந்து மேப் வந்து நம்ம மெயினாக வந்து பயன்படுத்துகிறோம். அடுத்து வந்து 23வது கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். எஸ்டிமேஷன் மெத்தட் இஸ் ஆர் யூஸ்டு டு ஐடென்டிஃபை ஆப்ஜெக்ட்ஸ் ஃப்ரம் டேஷ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து மேப் டு கிரவுண்ட் மூலியமாக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆப்ஜெக்டை வந்து கண்டுபிடிக்கலாம். அப்போ வந்து கரெக்டான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா வந்து மேப் டு கிரவுண்ட் அப்படிங்கிறது தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து 24வது கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். டேஷ் இஸ் த ஜியோகிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் எ லேண்ட் ஆன் எ பேப்பர்? நிலவியல் குறியீடு மூலியமாக வந்து நிலத்தில் உள்ளது எல்லாத்தையும் வந்து குறிக்கிறோம். அதோட பேர் வந்து என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதோட பேர் தான் வந்து என்ன அப்படின்னா மேப். நெக்ஸ்ட் வந்து 25வது கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். விச் இஸ் த மோஸ்ட் அக்யூரேட் மெத்தட் ஆஃப் ஃபிக்ஸிங் ஓன் பொசிஷன் ஆன் த மேப்? அதாவது வந்து அக்யூரேட்டாக ஓன்ஸோட ஓன் பொசிஷன் வந்து எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி வந்து எந்த மெத்தட் வந்து அக்யூரேட்டாக இருக்குன்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. அதாவது வந்து ரிஜெக்ஷன் மெத்தடு, கம்பாஸ் மெத்தட், இந்த 2 மெத்தடுமே வந்து அக்யூரேட்டாக வந்து ஓன் பொசிஷன் வந்து கண்டுபிடிக்கலாம். அப்போ டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து 26வது கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். த ரெட் கலர் டாட்டர் லைன் இஸ் யூஸ்வலி ஷோன் ஆன் த மேப் டு ரெப்ரசன்ட்? மேப்பில் வந்து ரெட் கலர் டாட்டர் லைன் வந்து புள்ளியாக வந்து வச்சுருப்பாங்க சிவப்பு கலரில். அது வந்து எதை குறிக்குதுன்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. எதை குறிக்கும் அப்படின்னா பாதையை வந்து குறிக்கும். அப்போ ஏதான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு எ ஹை வெரி ஸ்டீப் ஏரியா ஆஃப் ராக் இஸ் கால்ட்? ராக் அப்படின்னா அந்த மலை.
ஓகேவா? நீளமாக ஆழமான மலை வந்து எதை வந்து எவ்வாறு வந்து குறிக்கப்படுகிறது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. CLIFF கிளிப் அப்படிங்கிறது வந்து கரெக்டான ஆன்சர். அப்போ டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து 28வது கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். வாட் இஸ் த இன்ஃபர்மேஷன் ஆன் அப்பர் பார்ட் ஆஃப் மேப்? மேப்பில் அப்பரில் மேலே வந்து என்ன இன்ஃபர்மேஷன் வந்து குறிச்சிருப்பாங்கன்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. அதில் வந்து என்னென்னலாம் வந்து இருக்கும் அப்படின்னா வந்து பப்ளிகேஷன் நேம், மேப் நம்பர், ஸ்கேல், இந்த மாதிரி வந்து 3 வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எது வந்து இருக்கும் அப்படின்னா மேப் நம்பரும் ஸ்கேலும் வந்து இருக்கும். அப்போ கரெக்டான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து 29வது கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். வாட் டூஸ் ப்ளூ கலர் யூஸ்லி டு இண்டிகேட் ஆன் எ மேப்? ப்ளூ கலர் வந்து மேப்பில் வந்து எதை குறிக்கிறதுக்கு வந்து பயன்படுது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அது வந்து வாட்டர் பாடிஸ், நீர்நிலைகளை வந்து குறிக்கிறதுக்கு வந்து பயன்படுது. அப்போ ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து வந்து 30வது கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். வேர் காண்டூர் லைன் இஸ் வெரி க்ளோஸ் டு ஈச் அதர் த ஸ்லோப் இஸ் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. வெரி டேஷ் வந்து கேட்டிருக்காங்க. காண்டோர் லைன் வெரி க்ளோஸ் டு ஈச் அதர் வந்து இருக்கும். அந்த டயத்தில் வந்து த ஸ்லோப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. எப்படி இருக்கும் அப்படின்னா வெரி ஸ்டீப்பராக வந்து இருக்கும். அப்போ ஏ தான் வந்து இதுக்குரிய கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து 31வது கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். டஸ் இஸ் எ லைன் ட்ரான் ஆன் த மேப் ஜாயினிங் அப் ஆல் பாயிண்ட்ஸ் ஈக்குவல் ஹைட்ஸ் அபோவ் த சி அப்படின்னு வந்து கேட்குறாங்க. எந்த லைன் வந்து மேப்பில் லைன் வந்து ட்ரா பண்ணுறோம். அந்த லைன் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா மேப் ஜாயினிங் அப் ஆல் பாயிண்ட்ஸ் ஈக்குவல் ஹைட் அபோவ் த சி லெவல் வந்து குறிக்குது. எதை குறிக்குது அப்படின்னா காண்டூர் வந்து குறிக்குது. அப்போ அது ஏதே வந்து கரெக்டான ஆன்சர். 32வது கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். டேஷ் பாயிண்ட்ஸ் ஆர் த 4 மேஜர் டைரக்ஷன் ஆஃப் சவுத், நார்த், ஈஸ்ட், வெஸ்ட்? அதாவது வந்து 4 மேஜர் டைரக்ஷனுக்கு வந்து மெயினான பாயிண்ட் வந்து எது அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. கார்டினல் அப்படிங்கிறது வந்து மெயினான பாயிண்ட். அப்போ ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து 33வது கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். டேஷ் த டைரக்ஷன் ஆஃப் த நார்த் போல் ஃப்ரம் த பாயிண்ட் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. என்ன அப்படின்னா ட்ரூ நார்த் அப்படிங்கிறத வந்து டைரக்ஷன் ஆஃப் தி நார்த் போல் ஃப்ரம் த பாயிண்ட் அப்படிங்கிறத வந்து கரெக்டான ஆன்சர். அப்போ சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 34வது கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். டேஷ் இஸ் த சிம்பிள்ஸ் யூஸ்டு டு ரெப்ரசன்ட் சர்டைன் ஆர்டிஃபிஷியல் ஆர் நேச்சுரல் ஃபீச்சர்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ஆன் த மேப்? இது வந்து எதை மீன் பண்ணுது அப்படின்னா கன்வென்ஷனல் சைனை வந்து மீன் பண்ணுது. அதாவது ஒரு சிம்பிள், அந்த சிம்பிளை வச்சு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இயற்கையாக உள்ளதையும், ரெண்டாவது வந்து ஆர்டிஃபிஷியல் செயற்கையாக வந்து பயன்படுத்தப்பட்டதையும் வந்து ஒரு ஆப்ஜெக்டை வந்து மேப்பில் வந்து குறிக்கிறோம். அதோட பேர் வந்து என்ன அப்படின்னா கன்வென்ஷனல் சைன். அப்போ டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து வந்து ஃபைனல் கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். 35வது கொஸ்டின். லென்த் அண்ட் வித் ஆஃப் த சர்வீஸ் ப்ரொடக்டர். சர்வீஸ் ப்ரொடக்டருக்குரிய நீளமும் வித்தும் வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து என்ன அப்படின்னா 6 இன்ச்சு லென்த்து, 2 இன்ச்சு வித்து. ஓகேவா? இதே வந்து கரெக்டான ஆன்சர். இப்போ ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். மேப் ரீடிங்கில் ஒரு 35 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். MCQ கொஸ்டின்ஸ் தமிழில் வந்து சொல்லியிருக்கனால உங்களுக்கு வந்து நல்லா வந்து புரியும். எக்ஸாமுக்கு வந்து நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.